புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 38 தொடக்கம் 44. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர்தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்தில் இருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். சிந்தனை: இன்று நாம் எவ்வளவு தாராள மனம் படைத்தவர்கள் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இது சவாலான ஒன்றாக இருந்தாலும் சிந்தித்து பார்ப்பது பயனுள்ளது. எமது தாராள குணம் கடவுளின் எல்லையற்ற தாராள குணத்தை பிரதிபலிக்கின்றதா? தாராள குணம் கொண்டவர்களாக மாற எமது சுயநலம், பேராசை எமக்கு பெரும் தடைகளாக உள்ளனவா? இவை நற்செய்தி விடுக்கும் ஏழ்மை, பற்றின்மை, தர்ம வாழ்வில் இருந்து எம்மை விலக்கி வைக்கின்றனவா? பெரும்பாலானவர்கள் இந்த இலட்சிய வாழ்வை அடைய தவறிவிடுகின்றார்கள். இதனை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருந்தாலும் அது நேர்மை தாழ்ச்சி மிக்க செயலாகும். இந்த தாழ்ச்சியும் நேர்மையும் விண்ணகச் செல்வங்களை நாம் பெற்றுக்கொள்ள எம்மை தகுதியுள்ளவர்களாக்கும். கோயில் வளாகத்தில் இடம்பெற்ற இன்னொரு போதனையை இன்று நாம் கேட்கின்றோம். இதற்கு முன்னுள்ள உரையாடல் ஒன்றில் இயேசு மறைநூல் அறிஞர் ஒருவரை பாராட்டுகின்றார். இந்த உரையாடலில் மறைநூல் அறிஞர்களை கண்டிக்கின்றார். அவர்களின் நீண்ட அங்கிகள், மக்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, வெளிவேடம், அதீத பற்று, பேராசை, ஏழைகளை புறக்கணித்தல், அவர்களின் பாசாங்குத்தனமான மதப்பற்று ஆகியவற்றுக்காக அவர்களை கண்டிக்கின்றார். இறுதியாக கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று முடிக்கின்றார். இது சிந்திக்க தூண்டுகின்ற இயேசுவின் ஒரு கூற்றாகும். மறைநூல் அறிஞர்கள் தங்களை உயர்வாக எண்ணிக்கொண்டு வெளி தோற்றத்தில் ஒருவரை ஒருவர் விஞ்ச முயன்றிருக்கலாம். அவர்கள் நோன்பிருந்தார்கள். தாங்கள் விளங்கிக் கொண்டவாறு சட்டத்தை கவனமாக கடைபிடித்தார்கள். பொது இடங்களில் நீண்ட நேரம் செபம் செய்து தங்களை உயர்வாக மதிக்கும் ஒரு மத கலாச்சாரத்தை வளர்த்தெடுத்தார்கள். ஆயினும் இயேசு அவர்களை கடுமையாக கண்டித்து அன்பின் காரணமாக அவர்கள் மனம் மாற வேண்டுமென்று அழைக்கின்றார். கோயில் வளாகத்தில் இருந்த மற்றவர்களை விட இவர்கள்தான் அவருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பியிருக்க வேண்டும். ஒருவேளை சிலர் அவருடைய கண்டனங்களால் மனமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலானோர் அவருடைய வார்த்தைகளால் கடின மனம் கொண்டவர்களாகவே மாறினார்கள். அதுவே அவரை கொலை செய்ய அவர்களை இட்டுச் சென்றது எனலாம்.
இன்றைய போதனையில் இயேசு அங்கிருந்த மக்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் ஓர் உறுதியான காட்சியை சுட்டி காட்டுகின்றார். அதாவது 2 சிறு நாணயங்களை கோயில் உண்டியலில் போட்ட ஓர் ஏழை விதவை பெண் உண்டியலில் போட்ட மற்ற எல்லாரையும் விட அதிகமாக போட்டார் என்று கூறுகின்றார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். இந்த ஏழை பெண்ணும் 2 சிறு நாணயங்களை போட்டார். இந்த 2 சிறிய நாணயங்களும் எவ்வாறு மிகுதியாக போட்டவர்களிலும் பார்க்க அதிகமாக இருந்தது. இந்த பெண் போட்ட 2 சிறிய நாணயங்களின் பெறுமதி எவ்வளவென்றால், அன்று ஒரு நாள் கூலியாக இருந்த ஒரு தெனாரியத்தின் 128 ஒரு பகுதியாகவே சொல்லப்படுகிறது. அதாவது எங்களுடைய இன்றைய ஒரு நாள் கூலி 4000 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் அதில் 128 ஒரு பகுதி 31 ரூபாய் 25 சதமாகும். இதைத்தான் அந்த பெண் அன்று போட்டிருந்தாள். எமது பார்வையில் இது அற்பமான பணமாக இருந்தாலும் கடவுளின் பார்வையில் இது அளவற்ற மதிப்புடையதாயிருந்தது. எவ்வாறு? கடவுள் எங்கள் தாராள குணத்தை பார்க்கும்போது நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை விடுத்து எமது உள்ளத்தை உற்று நோக்கி தாம் காண்பதற்கு ஏற்பவே நீதி வழங்குகின்றார். அவர் செல்வத்தாலோ வறுமையாலோ கவரப்படுவதில்லை. நாம் கொடுக்கும் அளவை கொண்டும் அவர் அளவிடுவதில்லை. மாறாக நாம் கொடுப்பதில் அன்பு உள்ளதா என்றே அவர் பார்க்கின்றார். அன்பு முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உள்ளதாக இருக்க வேண்டும். இந்த அன்பு முதலில் கடவுளை நோக்கியதாக இருக்க வேண்டும். பின்பு அது அயலார் மீதான அசைக்க முடியாத அன்பின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? அந்த ஏழை விதவையைப் போல நாம் நமது முழு வாழ்வாதாரத்தையும் கொடுக்க வேண்டும். அதாவது நாங்கள் யார், எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை முழுமையாக கொடுக்க வேண்டும். அதைத்தான் இயேசு அந்த பெண்ணில் கண்டு அவரை புகழ்ந்தார். அதைத்தான் அவர் எம்மிடமும் எதிர்பார்க்கின்றார். ஒருவர் கொடுப்பதை ஆண்டவர் எவ்வாறு பார்க்கிறார் என்பதை இன்று சிந்திப்போம். நாம் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டுள்ளோம். உலகின் ஒவ்வொரு தேவையையும் நாம் பூர்த்தி செய்ய முடியாது என்பது உண்மை. ஆனால் அது நமது கடமையும் அல்ல. நாம் யார், நம்மிடம் என்ன இருக்கிறதோ அனைத்தையும் இறைவனின் விருப்பத்துக்கு சேவை செய்யும் விதமாக அவருக்கு அர்ப்பணிப்பதே நமது கடமை. செபம். ஆண்டவரே, உமது தாராள குணத்தால் எங்களை நிரப்பும். அப்போது எமது நேரம், சக்தி, எமது வளங்கள் அனைத்தையும் தயக்கமின்றி உமது சேவைக்கு அர்ப்பணிப்போமாக. ஆமென்.